வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஜப்பானின் கடற்படை கடல் கர்ஜனை. பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு பிறகு உலகம் முழுவதும் ஜப்பானின் கடல் இராணுவம் வலிமையை உணர்ந்தது. ஒரு சிறிய தீவு நாடு, ஆனால் அதன் கடற்படை அதிசய துல்லியத்துடன் இயங்கும் ஒரு இரும்பு ராட்சசன் போல் இருந்தது. ஜப்பானின் இம்பீரியல் நேவி உலகின் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட திறமையான கடற்படைகளில் ஒன்றாக மாறியிருந்தது. ஜப்பானின் கடற்படை உருவாக்கத்தின் வேர்கள் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. மேஜி மறுமலர்ச்சிக்கு பிறகு ஜப்பான் மேற்கு நாடுகளின் தொழில்நுட்பங்களையும் கடற்படை யுக்திகளையும் கற்றுக்கொண்டு தன்னைத்தானே மாற்றிக்கொண்டது. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளின் கப்பல் தொழில்நுட்பங்கள் ஜப்பானில் இணைந்து மிக வலிமையான போர்க்கப்பல்களை உருவாக்கின. 1930ஆம் ஆண்டுகளில் ஜப்பானின் கடற்படை கிட்டோ புதாய் என அழைக்கப்படும் ஒரு புதிய தந்திரத்தை பயன்படுத்த தொடங்கியது. இதில் பல விமான கப்பல்கள் ஒரே சமயத்தில் இணைந்து தாக்குதல் நடத்தின. இது அந்த காலத்தில் உலகம் பார்த்திராத ஒரு புதுமையான யுக்தி. ஜப்பானின் மிகப்பெரிய கடல் பெருமை யமட்டோ என்ற போர்க்கப்பல். இது உலகில் கட்டப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பல். 70,000 டன் எடையுடன் 18 இன்ச் துப்பாக்கிகள் கொண்டு அது ஒரு மிதக்கும் கோட்டை போல் இருந்தது. யமட்டோவின் சகோதரி கப்பல் முசாசியும் அதே அளவிற்கு வலிமையானது. அந்த காலத்தில் இந்த இரண்டு கப்பல்கள் ஜப்பானின் இராணுவ பெருமையின் அடையாளமாக இருந்தன. ஆனால் விமான போர்க்காலம் மாறியபோது இந்த பெரிய கப்பல்கள் வானிலிருந்து வரும் குண்டுகளின் முன்னே பலவீனமாகிவிட்டன. ஜப்பானின் கடற்படை வீரர்கள் மிகுந்த ஒழுக்கமும் தியாக மனப்பாங்கும் கொண்டவர்கள். அவர்கள் புசிட்டோ எனப்படும் சமுராய் மரபை பின்பற்றினர். மரணத்தையும் பெருமையாக மதித்தவர்கள். இந்த மரபே பின்னர் காமிகாசி எனும் தற்கொலை விமானிகளின் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்தது. அவர்களின் நோக்கம் ஒன்றுதான், மரணத்தின் வழியே மரியாதை. அதற்காகவே அவர்கள் தங்கள் கடற்படை பணிகளை உயிரை பொருட்படுத்தாமல் செய்து வந்தார்கள். ஜப்பானின் கடல் தந்திரங்கள் ஆரம்பத்தில் வெற்றி அடைந்தாலும் பின்னர் அமெரிக்காவின் தொழில்நுட்ப வலிமை அதனை முறியடித்தது. அமெரிக்கா தனது புதிய விமான கப்பல்கள், ரேடார் அமைப்புகள் மற்றும் குறியீடு உடைக்கும் தொழில்நுட்பத்தால் ஜப்பானின் தாக்குதல்களை முன்னரே கண்டுபிடித்து எதிர்த்தன. மிட்வே போரில் ஜப்பானின் 4 முக்கியமான விமான கப்பல்கள் அழிக்கப்பட்டன. இது ஜப்பானின் கடல் வலிமைக்கு திருப்பு முனை. அந்த போருக்கு பிறகு ஜப்பான் மீண்டும் தன் கடற்படை வலிமையை மீட்டுக்கொள்ள முடியவே இல்லை. ஆனால் வரலாற்றில் ஜப்பானின் கடற்படை வலிமை ஒரு பாடமாகும். அதன் துல்லியமான ஒழுக்கம், வீரத்தன்மை, தொழில்நுட்ப நுணுக்கம் இவை அனைத்தும் கடல் போர் வரலாற்றில் ஒரு மாபெரும் சின்னமாக நிற்கின்றன. அது உலகத்திற்கு ஒரு உண்மையை நினைவூட்டியது. வலிமை மட்டும் போதாது, அறிவும் நீடித்த திட்டமிடலும் அவசியம். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.